வெல்கம் டு டெம்ப்ளரிஷ் vlog. மக்களே, இப்போ நம்ம பார்க்குறது வெங்காயத்தாள் கூட்டு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னாக்கா, நம்ம வெங்காயத்தாள் கிடைக்கிது பார்த்தீங்களா, வெங்காயம் இது கீரைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், வெங்காயம் கீரைன்னு கூட சொல்லிக்கலாம். குழந்தைங்களுக்கு கீரை பிடிக்கல சாப்பிட்றதுக்குன்னு சொன்னாங்கனாக்கா, இது வெங்காயத்தாளை நம்ம போட்டு பருப்பில் போட்டு சமைச்சு கொடுக்கலாம். பொதுவாக கீரைனாலே பருப்பு போட்டு நமக்கு கீரை குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த வெங்காயத்தாள் போட்டு நம்ம செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துப்போம். அப்படி நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம அந்த வெங்காயத்தாளில் வெங்காயம் இருந்து பார்த்திங்களா, வெள்ளை வெங்காயம், அதை தான் நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம இந்த தாளிக்கிறோம்ல, கடுகு சீரகம் காஞ்சி மிளகா அது மாதிரி அதில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் அதில் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாமே கிளறிடலாம். எல்லாமே கிளறிட்டு போது துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, அதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள்தூள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எல்ஜி பெருங்காயம் போட்டிருந்தேன். உங்களுக்கு எந்த பெருங்காயம் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கெட்டி பெருங்காயம்னா கெட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம், தூள் பெருங்காயம் போட்டால் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். வேக வச்சுருந்த அந்த துவரம்பருப்பு அதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கிண்டி விட்டோம்னாக்கா நமக்கு வாசனை மணன்னு வரும். நம்மளுக்கு கம்மன்னு இருக்கும் வீடு. நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு, காஞ்ச மிளகா நல்லா வதக்கிட்டு தாளிச்சிட்டு, அப்படியே அதை கொதி வந்தது பார்த்திங்களா, வெங்காயத்தாள் போட்டு துவரம்பருப்பில் அது கூட இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வெங்காயத்தாள் கூட்டு ரெடி. இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.